உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் இவங்க? அப்பா, இவங்க ஜனனியோட ஃப்ரெண்டோட அம்மாப்பா. ஏதோ பிரச்சனையில இருக்கிறதா சொன்னாங்க. அதான் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கட்டுமேனு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா எங்களை வீட்டுக்குள்ளே விடலப்பா. நாங்க நைட்டு ஃபுல்லா வெளியே தான் பாருங்க. என்னது? உன்ன வீட்டுக்குள்ள விடலையா? யார் பண்ணது? அம்மா, 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 என்னமா அது? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் நடத்துவீங்களா? இல்ல ராசு, நான் அவங்கள வெளில போக சொல்லல. நாங்க உள்ள வந்தா கூப்பிட்டோம். உன் மருமக தான் உன்னோட சம்மதம் இல்லாம அந்த அம்மா உள்ள அழைச்சிட்டு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சா? என்னது? நீ வேற இல்ல, நாங்க என்ன பண்றது? நீயே சொல்லு. மாமா, ராத்திரி நேரத்துல அவங்கள என்னால வெளியே தனியா விட முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட தான் இருப்பேன்னு சிவாவும் இங்கே இருந்துட்டான். என்னடா பாட்டியும் மாமாவும் இப்படி சொல்றாங்க? என்ன மச்சான், இதெல்லாம் தேவையா? நாங்க கூப்பிட்டப்பவே உள்ள வந்திருக்கலாம்ல. ஜனனி தான் சொன்னது கேட்க மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சா. நீங்களாவது கேட்கலாம்ல. பாருங்க மாமா இப்ப எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு. பா, நாங்க கெஞ்சி கேட்டு கூட உள்ள வரலப்பா. மாமா, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்களேன்னு நாங்களே சமைச்சு எடுத்துட்டு வந்தோம். இவங்க சாப்பிடல. ஆனா அப்புறமா ஹோட்டல்ல இருந்து வர வச்சு சாப்பிட்டாங்க மாமா. இப்ப பாருங்க, எங்களை குறை சொல்றாங்க. ஐயோ அப்பா, நடந்ததெல்லாம் இது. ஆமா மாமா, நான் தான் அப்படி சொன்னேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்கள இந்த வீட்ல தங்க வைக்கிறது சரின்னு தோணுச்சு மாமா. அப்புறம் என்னடா சிவா பிரச்சனை? ஏமா, இதுக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? உள்ள கூட்டிட்டு போயிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிருக்கலாமே. சரி சரி, உள்ள வாங்க. ஜனனி, அவங்கள உள்ள கூட்டிட்டு வா. பாரு, வந்தவங்களை இப்படி பணியில படுக்க வச்சிருக்கீங்களே. அம்மா, நீங்க உள்ள வாங்க. சரிங்க, வாங்க. என் பையன் ஏதோ யோசிக்காம அப்படி பண்ணிட்டான். நாங்க வேற ஊர்ல இல்லையா, அதான் பிரச்சனை ஆகி போச்சு. நீங்க வரப்போற விஷயத்த அவன் முன்கூட்டியே சொல்லியிருந்தானா, இல்ல தெரிஞ்சிருந்தா கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. சொல்லாம விட்டுட்டாங்க. பரவாயில்லைங்க, தம்பி என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. நான் தான் திடீர்னு சொல்லாம வந்துட்டேன். அவர் மேல எந்த தப்பும் இல்லைங்க. எத்தனை நாள் வேணாலும் இருக்க. என்ன தேவையா இருந்தாலும் சிவா கிட்டையும் ஜனனி கிட்டையும் கேளுங்க. இது உங்க வீடு மாதிரி. சரிங்க. ஜனனி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எனக்கு மருமகன்னு சொல்றதை விட மகதான். ஆமா, ஜனனி தான் எங்க குடும்ப குத்து விளக்கு. அவ தான் எங்க குலதெய்வம். இதெல்லாம் கூட சொல்ல என்ன குறைஞ்சிட போகுது? பாட்டி, உன் புராணம் எல்லாம் போதும், அளவோட பேசுங்க. சிவா, நிலாவை ஸ்கூல்ல விட்டுரு.
மாமா. ஓகேடா குட்டி போலாமா? இன்னைக்கும் ஏதாவது காரணம் சொல்லி சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடாத. பை பாட்டி. பை தாத்தா. பாய். பாட்டி, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உங்களை உள்ள விட மாட்டோன்னு அம்மா அப்பா பாட்டி எல்லாம் சொன்னாங்க. நீங்க இனிமே வரவே மாட்டீங்க, ஊருக்கு போயிடுவீங்கன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நிலா. இப்ப பாரு, பாட்டி உள்ளதானே இருக்காங்க. சரியா போச்சு. நீ வா, நம்ம ஸ்கூலுக்கு போலாமா? டைம் ஆயிடுச்சு, வா. நில்லு. மாமா, யாரும் வேணும்னு பண்ணல மாமா. அது ஏதோ எதிர்பாராத விதமா போதும், நடந்துச்சு. நிறுத்து. நீ ஏற்கனவே பதில் சொல்லிட்ட, மத்தவங்க பதில் சொல்லட்டும். நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்த ஒருத்தங்களை வெளியில அனுப்பி கதவை சாத்திருக்கீங்க. ராத்திரி முழுக்க அவங்கள பணியில படுக்க வச்சிருக்கீங்க. இதை எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? என்ன மாப்பிள்ள இது? நம்ம மனுஷங்க தானே. நீங்க இருக்கும்போது எப்படி நடந்துச்சு? மாமா அது பேச்சுவார்த்தையில அப்படியே பெருசாயிடுச்சு மாமா, அவ்வளவுதான். என்ன மாப்பிள்ள, உங்க பொண்ணு நிலா சின்ன குழந்தை, அவ எவ்வளவு சரியா பேசுறா. நீங்க போய் இப்படி பதில் சொல்லலாமா? இல்லப்பா, நாங்க சாப்பாடெல்லாம் கொடுத்தோம்ப்பா, அவங்க தான் சாப்பிடல. எது? ஆத்துல தள்ளி விட்டுட்டு தாகத்துக்கு தண்ணி குடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரியா? ரம்யா, சிவா மேல உனக்கு கோபம் இருக்கலாம், அதுக்காக இப்படியே நடந்துக்கிறது? ரம்யா இங்க வா. என்ன? கொஞ்சம் இங்க வா. எந்திரி. முடியாது. எந்திரி, எந்திரிச்சு வா. சொல்றேன், வா வா. ஏய், நீ எதுக்கு அங்க போன? சாமி கும்பிட. சாமி கும்பிட அங்கதான் போகணுமா? அங்க மட்டும் தானே சாமி இருக்கு. புருஷனும் பொண்டாட்டி சாமி கும்பிடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? சாமி கும்பிடுற இடத்துல புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கணுமா? நீ அங்க இருக்க கூடாது, அது முறையும் இல்ல. சிவா எனக்கு தாய் மாமா, அவரு பக்கத்துல உட்கார உரிமை எனக்கு இருக்கு. உன் தாய் மாமனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா. உன் உரிமை அங்கேயே கட்டாயிடுச்சு, புரியுதா? அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நான் காத்துட்டு இருந்தவ, அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் உரிமை இருக்கு. நான் சாமி கும்பிட போறேன், வழிய விடுங்க. நில்லு. உனக்கு வெக்கமா இல்ல? என் மாமா கூட உட்கார்றதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.